ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கொக்கோ கிறிஸ்பி ட்ரீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 2.5 ounce அதாவது 70 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் நம்ம மார்ஷ்மெல்லோஸ் சேர்த்துடலாம். 11 ஜம்போ மார்ஷ்மெல்லோஸ் எடுத்திருக்கேன். அது நம்ம வெண்ணெயோடு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மார்ஷ்மெல்லோஸ் நல்லா மெல்ட் ஆகி இந்த பதத்துக்கு வந்த அப்புறம் நம்ம டார்க் சாக்லேட்ஸை ஆட் பண்ணிடலாம். நான் 2 60% டார்க் சாக்லேட்டும் 2 72% டார்க் சாக்லேட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது மொத்தமாக ஒரு 42 கிராம் இருக்கும். இதையும் நம்ம மார்ஷ்மெல்லோஸோடு சேர்த்துக்கலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆன பிறகு 1/8 டீஸ்பூன் சின்னமன் பவுடர் அதாவது கிராம்புத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மார்ஷ்மெல்லோஸ் நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் விடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. மார்ஷ்மெல்லோஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம கொக்கோ கிறிஸ்பியை ஆட் பண்ணிடலாம். 6 கப் கொக்கோ கிறிஸ்பி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் 1/4 கப் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாக்லேட் சிப்ஸ் மெல்ட் ஆகி எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற வெசலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான கிறிஸ்பி ட்ரீட்ஸ் ரெடி.